ப்ரோ, காஞ்சனா 4 படத்த பத்தின காஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட். இந்த திரைப்படத்தினோட ஷூட்டிங் 2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு அப்டேட்டுமே வரல. ஏன் அப்டேட் வரல? எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ராஷ்மிகா மந்தனா படத்தில் இருக்காங்களா இல்லையா? இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா 1, 2, 3 மாதிரியான பேட்டர்னா இல்லை வேறு பேட்டர்னா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய வியூவரான சத்யா அப்படிங்கிற நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்காரு. ஸோ இவருடைய எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா 4 படத்தை பற்றின காஸ்ட் அண்ட் க்ரூ முழுமையான அப்டேட் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்லாம் முடிஞ்சா இல்லையா, எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த திரைப்படத்தை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இவன் நல்லா பேசியிருக்கான், இவனுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கன்னு ஒரு கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதலாவதாங்க இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் சொல்லியாகணும். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து நடத்தி கொண்டு இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸியோடைய பார்ட் 4 சீக்வலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கால் வச்சிருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா 4 படத்துக்கு எந்தளவு ஹைப் இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோயின்ஸ்க்கும் வந்து பயங்கரமாக ஹைப் வந்து இருக்கும் அப்படி தான் சொல்லியாகணும். ஜென்ரலாக இந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த டைமில் எந்த ஹீரோயின் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே, அது மட்டும் இல்லாமல் நோரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹீரோயின் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பூஜா ஹெக்டே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஜனநாயகன் படம், அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் படம் நம்ம விஜய் அவர்களோட வந்து நடிச்சிருந்தாங்க. சரிங்க, நம்ம சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களோட வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. பட் நோராங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு நமக்கு ஃபெமிலியராக இருந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தமிழில் எந்த படமே பண்ணது கிடையாது. காஞ்சனா 4 தான் தமிழ் டெபியூ படம் அவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் டான்சர் 3D, அது மட்டும் இல்லாமல் பேலட் ஹவுஸ் அப்படிங்கிற படங்கள் மூலிமா பயங்கரமாக ஃபேமஸ் வந்து ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கோவை சரளா மேம், ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய அம்மா கேரக்டரில் தான் வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவதர்ஷினி மேம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் வீடு இருக்குல்ல, அந்த பேய் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஒய்ஃப் வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ எல்லா சீக்குவலையும் இவங்க இந்த ரோலில் தான் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சீக்குவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோலில் தான் வந்து நடிக்க போகிறாரு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ராகவா லாரன்ஸ் அவர்களோட உடம்புக்குள்ளே தான் பேய் வர மாதிரி வந்து படத்தில் காட்ட போகிறாங்க. ஸோ அந்த வீட்டில் ஒருத்தவங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஒய்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா தேவதர்ஷினி மேம் வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் புது அடிஷனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடின் கிங்ஸ்லி அவர்கள் வந்து இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்சனோட கேங்கில் வந்து இருப்பார். ஸோ ஜெயிலர், டாக்டர், பீஸ்ட் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிங்ஸ்லி அவர்கள் வந்து இருந்திருப்பார். ஸோ அவருடைய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா 4 வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான வில்லன் நம்ம ஆனந்த்ராஜ் அவர்கள் அப்படி தான் சொல்லிடணும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிகில் படத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சொல்லப்போனால் உங்களுக்கு வின்டேஜாக சொல்லப்போனாங்க பாஷா, முத்து அந்த மாதிரி திரைப்படத்தில் வில்லனாக நடித்தவர் தான் நம்ம ஆனந்த்ராஜ் அவர்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த வில்லன் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவருடைய ரோலுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹைப் இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீமன் அவர்களும் இந்த படத்தில் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு காஞ்சனா சீக்வல் வந்து இருந்தவர் தான். ஸோ காஞ்சனா 4லேயே இருந்திருக்காரு. ஸோ இவரை பற்றி உங்களுக்கு மேலும் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுனுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய நண்பர் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதற்கப்புறமா இன்னொரு புது அடிஷனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் தீனா அவர்கள் வந்து இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வில்லன்லாம் வந்து பண்ணுவார். ஸோ இவர் வந்து மாஸ்டர், தெரி அந்த மாதிரி பல்வேறு படங்கள் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாக வந்து நடிச்சிருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வில்லனாக வந்து நடிக்க போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த்ராஜ் அவர்களே ஒரு சைட் கேரக்டர் வில்லனாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திரா ராஜா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வரப்போகிறாரு. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஃபேஸ் அப்படி தான் சொல்லியாகணும். உங்களுக்கு KGF பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா கருடா அப்படிங்கிற கேரக்டரில் பயங்கரமாக நடிச்சிருப்பார். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கிடச்ச காஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் மட்டும் தான் சொல்லியாகணும். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய க்ரூ மெம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மைன்ஸ் டெலி ஃபிலிம்ஸ் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிவாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஆக்சுவலி சன் டிவி தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. பட் நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொன்னாங்க. நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு ப்ரொடியூசருக்கு வந்து கொண்டு போயிருக்காரு. ஸோ அந்த காரணத்துக்கு தான் புது ப்ரொடியூசர் வந்து நம்ம காஞ்சனா 4 படத்தை வந்து
ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய பட்ஜெட்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 150 கோடின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்திற்கான ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு. காஞ்சனா 4 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸோட லாஸ்ட் பார்ட். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனா 5, 6, 7லாம் வந்து வராது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா முடிவு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது இந்த ஃப்ரான்ச்சைஸியோட எண்டு கார்டை நம்ம காஞ்சனா 4 மூலயமா போட்டு முடிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரான்ச்சைஸியை இதோட முடிக்கிறனால ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்பெஷலான டேயில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தின் மேலே ஒரு பயங்கர எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ என்ன தான் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் இல்லாமல் இருந்தாலும் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக வந்து இருக்கிற காரணத்தினால மக்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஒரு கடைசி படமாக இருக்கிற காரணத்தினால ஒரு ஸ்பெஷலான டேயில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெருமையாக வந்து பேசியிருப்பேன். அதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பதவி வந்து ஏற்றிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாட்டி ஆட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ அதேமாரி சத்யா நண்பர் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். பட் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தால் லென்த் ரொம்பவே கூடி இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்லேருந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் நிறையா ரிப்பீட்டடாக வந்து கேட்டேன் காஞ்சனா 4 போடுங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவோம் ப்ரோ சொல்லி கொஞ்சம் டிலே ஆக்கிடும் அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து வராது, ரிப்பீட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேகமாக வந்து வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.